உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, ஒரு நிமிஷமா. எங்கேயாவது வெளியே போறீங்களா? ஏன் அவசியம் உன்கிட்ட சொல்லணுமா? இல்லம்மா, நீங்க வெளியில போற மாதிரி இருந்தா மனோகரி அம்மா அவங்க கிட்ட சொல்ல சொன்னாங்க. நீங்களே வேணா ஒரு வார்த்தை அவங்க கிட்ட சொல்லிட்டு போயிடுங்களேன். ஏய், அந்த மனோகரி என்ன பெரிய இவளா? நான் எதுக்காக அவகிட்ட சொல்லிட்டு போனும்? அவளோட தேவைக்காக தான் என்னங்க கூட்டிட்டு வந்து விட்டுருக்கா. அதுக்காக நான் ஒண்ணு அவளுக்கு அடிமை கிடையாது. நான் என் இஷ்டத்துக்கு எப்ப வேணாலும் வெளியே போவேன், எப்ப வேணாலும் உள்ள வருவேன். அத கேக்குறதுக்கு இங்க யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. தேவையில்லாம நான் போகும்போது இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காத. கிளம்பு. இவ என்ன நம்ம மனோகரி அம்மாவுக்கு 2 மடங்கு இருப்பா போல இருக்கு. அவங்களையே இந்த கிழி கிழிச்சிட்டு போறா. எனக்கு என்னமோ 2 பேருக்கும் சீக்கிரமா முட்டை போகுதுன்னு நினைக்கிறேன். நமக்கு எதுக்கு வம்பு? எது நடந்தாலும் தள்ளி நின்னு வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான். ஒரு வேலைக்காரன் ராஜா மாதிரி சோஃபால படுத்துட்டு இருக்கறதெல்லாம் இந்த வீட்ல தான் நடக்கும். ச்சே, நமக்கு என்ன? நம்ம வெளியே போறத இவன் பார்க்காம இருந்தா ஓகே. சுடர் சந்தேகப்பட்ட மாதிரியே இவ வெளியே கிளம்பி போறா. இந்த விஷயத்த சுடருக்கு போன் பண்ணி சொல்லுவோம். சொல்லுங்க ராமையா. சுடரே, அம்மா, நீங்க சொன்ன மாதிரியே அந்த ஸ்வேதா வெளியே கிளம்பி போறாங்கம்மா. அப்படியா? நான் சந்தேகப்பட்டது சரியா தான் இருக்கு. எப்படியும் ஸ்வேதா நேரா சாரதாமாவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவா. ஒன்னு பண்ணுங்க, நீங்களும் அவளுக்கு தெரியாம அவளை ஃபாலோ பண்ணி போங்க. நானா? ஸ்வேதா ஹாஸ்பிட்டல் பக்கம் போறாளா இல்ல வேற எங்கேயாவது போறாளான்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருங்க. அவளுக்கு இன்னைக்கு நேரம் சரியில்லாம இருந்தா கண்டிப்பா நம்ம கிட்ட மாட்டுவா. சரிங்கம்மா, நீங்க சொன்ன மாதிரியே நான் அவளை ஃபாலோ பண்ணிட்டு போறேன். சரிங்க ராமையா. எவ்வளவு திருட்டுத்தனமா இருக்கா. இவ்வளவு சும்மாவே விடக்கூடாது. இந்த வேலைக்காரன் எதுக்கு நம்மள பதுங்கி ஃபாலோ பண்றான்? ஒருவேளை சுடர் சொல்லி ஃபாலோ பண்றானோ? இப்ப ஆட்டோ ஏறி போனா ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு தெரிஞ்சிரும். எப்படி இவனை இங்கே டைவர்ட் பண்றது? என்ன இவன் வந்துகிட்டே இருக்கான். பேசாம நம்ம இந்த வீட்டுக்குள்ள போயிடலாம். என்னவ ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள போறா. இங்க வரதுக்காக தான் நம்ம வீட்டுல இருந்து இவ கிளம்பினாளா? சரி, இந்த விஷயத்த சுடருக்கு போன் பண்ணி சொல்லிடுவோம். அடுத்து என்ன பண்ண சொல்றாங்களோ அதுபடி செய்யலாம். ஹலோ, சொல்லுங்க ராமையா. சுடரம்மா, நாம நினைச்ச மாதிரி அவ ஹாஸ்பிட்டலுக்கு போலமா. இங்க ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள போறா. அநேகமா அவளுக்கு இந்த வீடு தெரிஞ்ச வீடா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்க ராமையா, அவ ஹாஸ்பிடல் போகாத வரைக்கும் ஓகே தான். சரி, நீங்க அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துருங்க. சரிங்கம்மா. டாக்டர், ஆபரேஷன் தியேட்டர் ரெடி. குட். சிஸ்டர், பேஷண்ட் ரெடி தானே? ரெடி டாக்டர். ப்ரீ ஆபரேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ்லாம் முடிச்சிட்டீங்களா? முடிச்சாச்சு டாக்டர். ஓகே, சரி நீங்க போங்க, நான் கொஞ்ச நேரத்துல ஓகே வரேன். டாக்டர். அஞ்சலி, டாடி ஒரு முக்கியமான ஆபரேஷனுக்காக போறேன்.
ஆல்ரெடி மைக்ல பாட்டு பாடின மாதிரி எந்த சேட்டையும் பண்ணாம இப்படியே இங்கே உட்கார்ந்திருக்கணும். ஓகேவா? டாடி டாடி, இங்க உட்கார்ந்தா எனக்கு போர் அடிக்கும். நானும் உங்க கூட ஆபரேஷன் தியேட்டருக்கு வரேனே. ஹே, இல்ல அஞ்சலி, நீ அங்கெல்லாம் வரக்கூடாது. ஆனா உனக்கு போர் அடிக்கும்ல, என்ன பண்ணலாம்? ஓகே, டாடியோட போனை அன்லாக் பண்ணிட்டேன். நீயே வச்சுக்கோ. உனக்கு பிடிச்ச ரைம்ஸ், கேம்ஸ் எல்லாம் விளையாடு. இன்னைக்கு உனக்கு ஃபுல் பெர்மிஷன். ஓகேவா? டாடி ஒரு 2 ஹவர்ஸ்ல ஆபரேஷனை முடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகேவா? ஓகே டாடி. தேங்க்யூ மை கண்ணா, லவ் யூ. ஓகே. எவ்வளவு நேரம் தான் கேம் விளையாடுறது? ரொம்ப போர் அடிக்குது. நம்ம சுடரமாக்கு ஃபோன் பண்ணி ஜாலியா பேசலாம். பரவாயில்ல, டியூஷன் மிஸ் நல்ல விதமா தான் சொன்னாங்க. ஆனா 2 பேரும் இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும். இவரதுக்கு இப்ப கால் பண்றாரு. ஹலோ, சொல்லுங்க சார். சுடரமா, நான் அஞ்சலி பேசுறேன். ஹே அஞ்சலி, உன் டாடி இந்நேரம் ஹாஸ்பிடலுக்கு போயிருப்பாரு. நீ எப்படி அவர் போன்ல இருந்து கால் பண்ற? நானும் டாடி கூட தான் ஹாஸ்பிடல்ல இருக்கேன். ஹாஸ்பிடலுக்கு போயிருக்கியா? ஏன் அஞ்சலி? வீட்ல தனியா இருக்க போர் அடிச்சுது. அதான் டாடி கூட கிளம்பி வந்துட்டேன் சுடரமா. அப்படியா? சரி சரி, டாடிக்கு அங்க நிறைய வர்க் இருக்கும். நீ அவரை டிஸ்டர்ப் பண்ணாம அமைதியா இருக்கணும். ஓகேவா? ஓகே சுடரமா. இவங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்க? அஞ்சலி, நீ இப்போ என்ன சொன்ன? நம்ம வீட்டுக்கு புதுசா வந்திருக்காங்களே, அந்த ஸ்வேதா சித்தி. அவங்க இப்போ ஹாஸ்பிடலுக்கு வந்திருக்காங்க சுடரமா. என்ன சொல்ற அஞ்சலி? அது ஸ்வேதா தானே, உனக்கு ஸ்ட்ராங்கா தெரியுமா? நான் அவங்கள கிளியரா பார்த்தேன் சுடரம்மா. ஸ்வேதா சித்தி தான் இங்க வந்திருக்காங்க. இப்ப கூட என்ன அவங்க கிராஸ் பண்ணி தான் போனாங்க. அவங்க என்ன பார்க்கல. ஸ்வேதா ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள போனதா ராமையா சொன்னாரே. அப்புறம் எப்படி அவ அங்கிருந்து ஹாஸ்பிடலுக்கு போயிருப்பா? ஒருவேளை ராமையா அவளை ஃபாலோ பண்றதை தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே தில்லுமுள்ளு பண்ணி அவரை டைவர்ட் பண்ணிட்டு போயிருப்பாளோ? சுடரம்மா, நான் ஹாஸ்பிடலுக்கு வந்திருக்கிறது ஸ்வேதா சித்திக்கு தெரியாது. நான் போய் அவங்கள எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்கவா? வேணாம் 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 அஞ்சலி, அவகிட்ட போகாத. நீ உன் டாடியோட கேபின்ல இரு. நான் ஒரு 10 மினிட்ஸ்ல அங்க வந்துருவேன். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட போய் பேசிக்கலாம். அது வரைக்கும் எனக்கு போர் அடிக்குமே. சரி, நீங்க சீக்கிரம் வாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.